இந்த இடத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க விரும்புகிற மாதிரி AutoCADல பிளான் பண்ணுவேன் இல்லையா, நான் 6th 7th அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த கோர்சஸ்லாம். அப்படி பிளான் பண்ணும்போது அப்போலேருந்து நான் கவனிக்கிறேன் பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து அழகாக வரும். இந்த கிச்சன் எனக்கு பர்சனலாக உள்ளே வந்த உடனே நல்லா இருக்கே இந்த கிச்சன் அப்படின்னு ஃபீல் ஆன கிச்சன் இது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்லேயும் நடக்குது. வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை இல்லையா, இதெல்லாம் அடிஷ்னல் செலவு தானேங்க. ஆனால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணாலே நீங்கள் பில்டர் எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி வெயில் மண்டையே புழக்குதுங்க. வெளியில் போனால் எல்லோரும் நல்லா ஹைட்ரேட்டடாகவே இருங்க. முக்கியமாக என்னோடய பாட்டிகள் தாத்தாக்கள் போகிறீங்க அப்படின்னா வாட்டர் மெலான் இளநீ அந்த மாதிரி அடிக்கடி குடிங்க சரிங்களா. பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 42 lakhs. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கோட் பண்ண ரேட்லேயே அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லாமல். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் வீடு கேட்ட பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AS Builders and Promoters. ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எங்கள் கம்பெனி பேர் வந்து AS Builders and Promoters. என் பேர் அஃப்ரின் தாஜ். நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக 15 இயர்ஸாக இருக்கோம். இது வந்து எங்களோட 16th ப்ராஜெக்ட். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூரில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சங்கர் நகரில் என்னோட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி 1 இயருக்கு வந்து நாங்கள் 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறது. ஏன்னா ஒன்று பண்ணாலும் நாங்கள் நீட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தேன், ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வசந்த் தம்பி வந்து இப்போ ஃப்ளாட் ஃபுல்லாக சுற்றி காமிப்பார். உங்களுக்கு ஃப்ளாட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் சொல்லிடுங்க. 9884448788. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். வீடை பார்த்து முடிச்சுட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க கால் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். சேனல்லேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க விரும்புகிற மாதிரி. அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்டிட்ட பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பல்லாவரம் பக்கத்தில் அனகாபுத்தூரில், காமராஜபுரமில், தென்றல் நகரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையும் இருக்குது. இது பக்கத்துலேயே இருக்குங்க, வீட்டுக்கு ஒரு 2 பில்டிங் தாண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு அனகாபுத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 450 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. 850 மீட்டர்ஸ் தூரத்தில் சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அந்த சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் சொன்ன இல்லையா, அங்கேருந்து உங்களுக்கு 60D பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ராட்வே வரைக்கும் செல்லக்கூடிய பஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டில் அந்த மர நிழல் பார்க்குறீங்க இல்லையா, அந்த லெஃப்ட் திரும்பினீங்கனாலே ஒரு கோயில் இருக்கும், காமாட்சி அம்மன் டெம்பிள் சொல்லிட்டு. அங்கேருந்து உங்களுக்கு ஸ்மால் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, தாம்பரம் சானிட்டோரியம் வரைக்கும். நீங்கள் மெப்ஸில் வேலை பார்க்குறீங்க, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸிங் ஜோனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பக்கத்திலே உங்களுக்கு ஸ்மால் பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கடலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் மெட்ரோவையும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் மெட்ரோவையும். ஏர்போர்ட் இங்கேருந்து நீங்கள் ஒரு 8 to 9 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ் வரும். அதான் இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல, உங்களுக்கு தேவையான இடத்துலேருந்து, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து, அக்காக்களோட பசங்க பொண்ணுங்க எங்கே படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம்லேருந்து இங்கே வந்துட முடியுங்க. தாம்பரத்துலேருந்து நீங்கள் பல்லாவரம் வந்து இந்த GST வழியாக வந்து திரும்பி அந்த டிராஃபிக்கில் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தாம்பரம் இரும்புலியூர் வழியாகவே நம்ம பெருங்குளத்தூர் பைபாஸ் இருக்கு இல்லையா, நம்ம பெருங்குளத்தூர் வானகரம் பைபாஸ், அதோட சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா அது டேரெக்டாக உங்களுக்கு பல்லாவரம் அனகாபுத்தூர் பிரிட்ஜில் கனெக்ட் ஆகும். பல்லாவரம் குண்டத்தூர் சாலையில் அந்த பிரிட்ஜுக்கெலாம் முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு தனியாக சப்வே இருக்கும். அந்த சப்வே வழியாகவே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட முடியும். இது ஒரு முக்கியமான ஹைலைட். அதனால் வந்து நீங்கள் இன்கேஸ் பல்லாவரத்துலேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் அனகாபுத்தூர் ஜங்ஷன்லேருந்து உள்ளே லெஃப்ட் எடுத்து வீடுகளுக்குள்ளே வந்து வரதுக்கு பதிலாக அப்படியே நேராக வந்தீங்கன்னா பல்லாவரம் பிரிட்ஜ் இருக்கும், அனகாபுத்தூர் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் எடுத்து அந்த சர்வீஸ் ரோடு வந்தீங்கன்னா லெஃப்ட்டுங்க. அப்படி நீங்கள் அனகாபுத்தூர் ஜங்ஷன்லேருந்து உள்ளே வந்து வரதுக்கு பதிலாக இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் வந்த உடனே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகாக பண்ணியிருக்கிறாங்க, நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வீடும் அப்படி தான் இருந்தது. உள்ளே இருக்கக்கூடிய வீடும் மொத்தம் வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 floors. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 3 2 BHKங்க. மொத்தம் 6 2 BHK இருக்குது. லாஸ்ட்டு 3rd ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா
2 3 BHK. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் தான். அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு கூட ஏதோ இருக்குது, அதில் இருக்கிற நம்பர் தான் ஸ்க்ரீனில் இருக்கும், நீங்கள் அதுக்கு கூட கால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரீட்டை பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்கிங்கை பார்த்த மாதிரியும் இருக்குது. இந்த இடத்துல வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே என்னது இது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்த இடங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இவங்க எல்லா வீட்டுக்குமே இங்கேயே கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட்லேயே. அதனால் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். அதோ ஓகேங்களா, கிட்ட வாங்க காட்டுங்க. ஓகேங்களா, மொத்தம் வந்து 8 வீடு இருக்கு இல்லையா, அந்த 8 வீட்டில் 4 வீடு இப்போ அவைலபிள் இருக்குது. 4 வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, அவங்களோட இன்வெர்ட்டர் தான் அது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலாக்ஸ் ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்த உடனே நல்லா இருந்ததுங்க. நல்லா இருக்கே இந்த இடம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஃபேமிலியோட ஏதாவது உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னாலும் இங்கே அப்படியே உங்கள் ஃபேமிலி இப்போ சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு விளாண்டுட்டு இருக்கலாம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, கிரில் இருக்குது, கான்கிரீட் வாட்டர் டேங்க். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா இருக்குது. சின்ன ஏரியானே கிடையாதுங்க, தாராளமாக ஒரு 10 பேர் ஃபேமிலியோடு உட்காந்து எதாவது ஃபங்க்ஷன் டைமில் நைட் டைமில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். பார்பிக்யூ ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. கோழி மசாலா தடவி வச்சு சாப்பிட்றது அதெல்லாம். ஏன்னா நான் அடிக்கடி ஊருக்கு போனேன் அப்படின்னா அதை பண்ணுவேன். பெரியம்மா வீட்டில் ஃப்ரெண்டில் வந்து பர்கோலா இருக்குது. ஆக்சுவலாக அப்புறம் என்னோடய தாய்மார்களுக்கு நிறைய பேருக்கு பிடித்த விஷயம் இது. முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் நின்றுட்டு துவைப்போம்பா, இப்போலாம் உட்காந்து துவைக்க முடியல, அதுக்கு ஏதாவது வசதி இருந்த மாதிரி இருந்தால் சொல்லுப்பான்னு கூட கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒருத்தவங்க வீடு கட்டினவங்களே எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு தனியாக அந்த மாதிரி நின்றுட்டு துவைக்கிற இடம் வேணும்னு சொல்லி அதுக்கு தனியாக செலவு பண்ணி கட்டினதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய தாய்மார்கள் இதை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இங்கே இருக்குது பாருங்கள், நின்றுட்டு துவைக்கக்கூடிய ஏரியா, வாஷ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க, டேப்போட இருக்குது. இதுக்கு தனியாக தண்ணி வெளியில் படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வால் கூட பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து நான் வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை இல்லையா, இதெல்லாம் அடிஷ்னல் செலவு தானேங்க. ஆனால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணாலே நீங்கள் பில்டர் எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பாத்ரூம் வென்டிலேட்டரில் கிரில் கொடுக்குறது, 3rd ஃப்ளோர் வென்டிலேட்டருக்கும் கிரில் கொடுப்பாங்க சேஃப்டி அப்படின்றதுக்காக. அதெல்லாம் வந்து அடிஷ்னல் செலவு தான். பட் அதை பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க வீடியோ டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில். இதில் நான் கவனித்த விஷயம் இது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்லா இண்டிவிஜுவலாக மார்க் பண்ணி ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த கார் பார்க்கிங்கில் ஒரு கார் பார்க்கிங் விட்டு ஒரு கார் பார்க்கிங் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வால் கொடுத்து. அது பார்த்தோன்னே அழகாக இருந்தது. கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது, சம்ப் இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பில்டர். நீங்கள் வந்ததுக்கப்புறம் டேக்ஸ் பே பண்ண பில்லை காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் டேரெக்டாக சம்புக்கு மெட்ரோ வாட்டர் வந்துடும். 3 phase CB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க்கும் இருக்குது. உங்களுக்கு வீட்டை சுற்றி செட்பேக் விட்டுருக்காங்க. அந்த செட்பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் இருக்குங்க, வால் டைல்ஸ் 10 feet வரைக்கும் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. உள்ள வாங்க, நல்லா இருக்குது லிஃப்ட்டு. ஃபேன் நல்லா காற்று வருது லிஃப்ட்டில். இப்போ தான்ப்பா ஃபேன் இவ்வளோ நல்லா காற்று வந்து பார்க்குறேன். நீங்கள் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலைங்க, உண்மையிலே சொல்கிறேன். இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனாலே இதே வேலை, நம்ம எதாவது அமுக்குனா தாங்க இதாகும். இப்போ நம்ம எங்கே போகலாம், 2nd ஃப்ளோரில் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா 1st ஃப்ளோரில் இருக்கிறது ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அது பொறுமையாக அமுக்கணும் போல். சிலது வந்து இப்படி தேய்ச்சா தான் ஒர்க் ஆகுது, சிலது அமுக்குனா தான் ஒர்க் ஆகுது. அம்யூனிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டேன்ல, CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, இன்வெர்டர் ப்ரொவிஷன் வெளியிலே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன சிட்டிங் ஏரியாவும் இருக்குது, ரிலாக்ஸ் ஏரியா. இங்கே ஒரு மிரர் இருக்கா? ஓகே. 2nd ஃப்ளோரில் லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் மொத்தம் 3 போர்ஷன் இருக்குங்க, நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்துடலாமா, இல்லை சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீடியம்லேருந்தே ஆரம்பிப்போம். ஷூவை ஃபஸ்ட்டு கழட்டிக்குவாங்க. முக்கியமான விஷயம் என்ன நான் கவனித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கீழே வந்து ஷூ கபோர்ட். அதே மாதிரி இந்த 2 போர்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனோட என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து அங்கே ஷூ கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நான் காட்டுவேன். காரிடாரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. S2 போர்ஷன் இது வந்தீங்கன்னா கேட்க மறந்துடாதீங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது.
இந்த கார்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன சிட்டிங் ஏரியா சொன்னேன் இல்லையா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்காங்க ஸ்லாபுக்கு மேலே. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹால் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஹாலில் வந்து ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 754 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 40% UDS. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே இது நான் நோட்டபுளாக கவனித்தேன். இன்டீரியர் ஒர்க் மாடுலர் கிச்சன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இன்டீரியர்னு உடனே தான் ஞாபகம் வருது. பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காக செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கோட் பண்ண ரேட்லேயே அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லாமல், அதாவது உங்களுக்கு இந்த செல்ஃப் லாஃப்ட்லாம் கவர் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் லைன் பிராண்டில் டேப் இருக்குது, சிங்க் இருக்குது, ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்குறாங்க, கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த டோர் டிசைன் பார்த்துருங்க. டடா, இதெல்லாம் நான் எட்டி பார்த்தேன்னா இதுதான் அட்டாச் பார்த்தா அதில் இருக்க அட்டாச் பார்த்தா அப்படின்னு சொல்லி அதாங்க. ஆக்சுவலாக இந்த போர்ஷன் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது, டேப்ஸ் இருக்குது. இதில் ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப்லேருந்து வரக்கூடிய வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க, அதாவது மெட்ரோ வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பால்கனி இல்லை யூட்டிலிட்டின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. வெயில் மண்டையே புழக்குதுங்க. வெளியில் போனால் எல்லோரும் நல்லா ஹைட்ரேட்டடாகவே இருங்க. முக்கியமாக என்னோடய பாட்டிகள் தாத்தாக்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேரம்பேத்தியை வெளியில் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. இல்லை அப்படின்னாலும் வாட்டர் மெலான், இளநீ அந்த மாதிரி அடிக்கடி குடிங்க, சரிங்களா? இந்த பேசிட்டு நம்ம வந்து செகண்ட் பெட்ரூமுக்கு வந்துட்டோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. 753 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு உடனே நான் உண்மையிலே நினச்சேன் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சைட் விசிட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தாலே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 2 டாய்லெட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத். சேம் அதே பிராண்ட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க இருக்குது, ஓகேங்களா? இது UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, டேப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த 753 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 42 lakhs. GST அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கார் பார்க்கிங்கும் சேர்த்து தான் இந்த ரேட் சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கில் அந்த செல்ஃப் லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுக்குறோம் இதே ப்ரைஸில் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டோமா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சைஸ் ரேஞ்ச் பார்த்துடலாம். 2 BHKல மேக்ஸிமம் சைஸ் 963 ஸ்கொயர் ஃபீட். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் டோர், ரோலிங் கேட். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கார்டரில் உட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார் கேஸ் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா SSல இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு அங்கங்கே விண்டோ கொடுத்துருந்தாங்க. இதை நான் நோட்டபுளாக கவனித்தது. ஆக்சுவலாக எல்லா வீட்லேயுமேங்க இந்த பின்னாடி உள்ள போர்ஷன் மட்டும் நல்லா அழகாக டிசைன் பண்ணலாம். ஏன்னா நானே அடிக்கடி இந்த ஆட்டோகேடில் பிளான் பண்ணுவேன் இல்லையா, நான் 6th 7th அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த கோர்சஸ்லாம் அப்படி பிளான் பண்ணும்போது அப்போலேருந்து நான் கவனிக்கிறேன் பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து அழகாக வரும். தும்முங்க, கேமராமேன் அப்போலேருந்து அடக்கிட்டு இருக்காரு. ஐயோ தும்மல் வருதே அப்படின்னு தும்பிட்டீங்கல்ல, முடிஞ்சிருச்சு. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட் பிராண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜுக்குள்ளே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன் எனக்கு பர்சனலாக உள்ளே வந்த உடனே நல்லா இருக்கே இந்த கிச்சன் அப்படின்னு ஃபீல் ஆன கிச்சன் இது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கும் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்டில் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். அது நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாபில் கிரானைட் இருக்குது, கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, சிங்க் இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்குது. என்ன தான் பேக் சைட் போர்ஷனாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியும். நான் எங்கேயுமே லைட் போடலை. இந்த பேசேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் இருக்குது. மற்றபடி பாத்ரூம் எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் தான். நான் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக சொல்லி உங்களோட டைம் அதிகமாக யூஸ் பண்ணிக்க விரும்பலை. வீட்டு வேலைக்கு போயிருக்கக்கூடிய அண்ணாக்கள் அப்பாக்கள் திருப்பி வந்துடுவாங்க, சமைக்க டைம் ஆகியிருக்கும்ல, எல்லாம் சமைச்சிட்டு தான் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட ஸ்பேஸில் வந்து இந்த செல்ஃப் வந்து ஆக்குப்பை ஆகலை. தனியாக வந்து எலிவேட் ஆகி ஆஃப் சைட்டில் வெளியில் இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் ஒரு யூனிஃபார்மாக பார்க்க அழகாக இருக்கும். ஆக்சுவலாக முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் வந்து இந்த டைல்ஸு, இந்த கிச்சனுக்கு இந்த உட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். வாங்கினீங்கன்னா பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லாஃப்ட் தான் வந்து பில்டர் கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 53.5 lakhs. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நெகோஷியபிள். உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் வந்து அந்த செல்ஃப் லாஃப்ட் மட்டும் பில்டர் கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற ஏஎஸ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். இருங்க இன்னும் வீடியோ முடியல. 3 BHKவையும் பார்த்துடலாம். 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 BHK இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 49.5 lakhs. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அடிஷ்னல். அதுலேயும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது செல்ஃப் லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 3 BHK பார்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பில்டருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறது வாட்ஸ்அப் நம்பர் தான். லல்லல்லா லல்லல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஷூ கபோர்டு இருக்குது. ஸ்டார்கேஸில் லேண்ட் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி போர்ஷன் தான். ஒரு பெட்ரூம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம கீழே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் பார்க்கல இல்லையா, அந்த 2 BHKவோட ரேட்டு தான் 49.5ன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அதையும் காமிக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக 3 BHK காமிச்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய தான் இந்த 3 BHK. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் ஷூ கபோர்டும் வச்சுக்கலாம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குது. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1344 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 3 BHK 3 டாய்லெட், 40% UDS. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக அந்த கிரில் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய UPVC விண்டோவில் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இது நான் வெளியில் அந்த ஆப்போசிட் வீட்டோட மொட்டை மாடி, அந்த ஆண்டி வந்து ரொம்ப நல்லாவே பேசினாங்க. அந்த அவங்க வீட்டில் நின்று நான் எடுத்தேன். அப்போ கூட கவனிச்சு பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் பால்கனியில் கிரில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நோட் பண்ணி வச்சு சொன்னேன். ஃபுல்லாகவே வந்து 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான். உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜ்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, 1 சைடு PVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த செல்ஃப் வந்து வெளியில் கொஞ்சம் ஆஃப் செட் ஆகி எலிவேட் ஆகி இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பண்ணிங்கன்னா போது நல்லா யூனிஃபார்மாக வரும். 1 சைடு PVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை லாக்கு! இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூட்டிலிட்டி, நீங்கள் பால்கனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஈவினிங் டைமில் தாய்மார்கள் தலை சீவரத்துக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சீவனிங்கன்னா
வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப்பாடில் முடிப்படாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டு தலை சீவிட்டியே நீ தானே முடி போட்ட அப்படின்னு சொல்லி அப்பாக்கள் அண்ணாக்கள் கிட்ட திட்டு வாங்குவீங்கல்ல. எப்படி கரெக்டாக சொல்கிறான் இவன் அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்லேயும் நடக்குதே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம்ங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம். ஆக்சுவலாக அப்படியே பின்னாடி போங்க, அப்படியே பின்னாடி போங்க. அந்த பெட்ரூம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து நீங்கள் ஏசி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அவுட்டரில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சன்லைட் வந்து டக்குன்னு உள்ளப்படாது. ஏன்னா சுற்றி உங்களுக்கு வந்து ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது, இதோ அட்டாச் பாத் இருக்குது, பின்னாடி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ஷன் இருக்குது. அதனால் வந்து சன்லைட் டேரெக்டாக உள்ளே வராததுனால நீங்கள் ஏசி போடுறீங்க அப்படின்னும் போது டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ இங்கே ஏசி போடுறீங்க அப்படின்னும் போது ஏசி கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் ஜில்னஸ் ஆக அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக ரன் ஆக வேண்டியது இருக்கும். அதனால் ஏசி போகிறீங்கன்னா அந்த ப்ரோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். சில பேர் என்ன நினைப்போம், ஐயோ அந்த பெட்ரூமில் வெண்டிலேஷனே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அட்டாச் பாத் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டு நான் அந்த பாட்டு மாதிரி போதே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வேணாலும் வச்சுக்கலாம், அந்த பால்கனியில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த யூட்டிலிட்டி கொடுத்துருந்தாங்கல்ல அதில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் சேம் அதே மெட்டீரியல்ஸ் தாங்க. இவ்வளோ நேரம் உங்களை நான் பார்க்க வச்சதே ரொம்ப பெரிய விஷயம். சுவிட்சஸ் எல்லாமே அதே ஆர்பிட் தான். இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 71.5 lakhs. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. இன்டீரியர் ஒர்க்கும் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பில்டர் சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள்.